நண்பர்களே, இப்போ நாகத்தடியில் இந்த கேட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு புது மாடலு. இப்போ நம்ம இதுக்கு வந்து எஃப்ஆர்சி பிரைமர் நார்மலாக அடிப்போம். இப்போ நம்ம அடிக்க போகிறது பெர்ஜரில் ராக் ஆட்டோ ஃபினிஷ்னு சொல்லி புதுசாக போட்டிருக்காங்க. எஃப்ஆர்சி பிரைமர் மாதிரியே தான், அதை விட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் இப்போ என்னென்னா அந்த துரும்பு பிடிக்கிறது உரியாது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கேட்டு வந்து எஃப்ஆர்சி பிரைமர் பெர்ஜரில் எஃப்ஆர்சி அடிக்க போகிறோம். எஃப்ஆர்சி வந்து உரியாது, நமக்கு ஆட்டோ ஃபினிஷ் தான். வண்டிக்கு அடிக்கிற பெயிண்ட்டை வந்து பிரைமர் இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு மேலே ஆட்டோ ஃபினிஷ் தான் பண்ண போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நண்பர்களே, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேருக்கு வீடியோ போடுறோன்னு எப்பயுமே போட மாட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த சட்டில் நாகாத்தடில் வந்து ரெட் ஆக்சைடு மட்டி அடிச்சிருக்காங்க. எப்படி வந்து உறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாலை வாழையாக உறிஞ்சிருக்கிறோம். இதுக்கு மேலே எவ்வளோ வலுவலுப்பாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த நாகாத்தகடு இதுக்கு மேலே நீங்கள் என்ன கம்பெனியில் வாங்கி பெயிண்ட் அடித்தாலும் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும். இப்போ லேபரும் வேஸ்ட்டு, மெட்டீரியலும் வேஸ்ட்டு, ஃபீச்சர் ஃபுல்லாக அந்த கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு மெயினாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்றைக்கி வந்து கேட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற சுவரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதவிதமாக வந்து டிசைனும் இன்றைக்கி நிறையா வந்து வந்துருச்சு. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல்லாம் துரு பிடிச்சிடும். இப்போ துரு பிடிக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அப்படியே பெயிண்ட் அடிக்காமல் விட்டுறவும் முடியாது. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் அடிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக துரு பிடிக்கும். அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் படப்பட அப்படி இந்த கேட்டு ஃபுல்லாக துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 120 எம்எஸ் ஷீட்டை போட்டு நல்லா வந்து கிராக் பண்ணோம். என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வலுவழுப்பு இருக்கிறதுனால நம்ம அடிக்கக்கூடிய மட்டி கிரிப்பாக பிடிக்கணும்னா இது கண்டிப்பாக வந்து எம்எஸ் ஷீட்டை போட்டு நம்ம வந்து லைட்டாக கிராக் பண்ணிடணும். நல்லா கிராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஸ்டீல் உள்ளு இதை வச்சும் நம்ம கிராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரக்கோடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஷீட்டு போட்டு தேய்க்க முடியாது. அதனால் வந்து இதுகளுக்கு இந்த ஸ்டீல் உள்ள வச்சு நம்ம தேய்க்கும் போது இதில் என்ன வந்து நல்லா கிராக் விழுவும். அப்போ மூளைக்கோடியெல்லாம் நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, பெர்ஜரில் ராக் ஆட்டோ ஃபினிஷிங் மெட்டல் ப்ரைமர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 ரூபா வருது லிட்ரு. இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 80 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடச்சிட்டு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னர் தனியாக கொடுத்துருக்காங்க. கார்னர் பார்த்தோம்னா நம்ம டின்னர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப் இருக்குது. இப்போ நம்ம கேட்டு வந்து நாகாத்தடியில் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு மேலே நம்ம இந்த மட்டியை அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மெட்டாலிக் பெயிண்டோ இல்லை நார்மல் பெயிண்டோ அடித்தாலும் ஃபீச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து உரியாது. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு மெட்டீரியலும் நம்ம பார்த்து பார்த்து வாங்கி நம்ம பொருட்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா செய்யக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் தான். நீங்கள் புதுசாக செய்யக்கூடிய கேட்டாக இருந்தாலும் சரி, சுவராக இருந்தாலும் சரி, பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஏன்னா புது வீட்டுக்கு முதல்ல நம்ம செய்யக்கூடியது கரெக்டான முறையில் நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கு வந்து என்றைக்குமே பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரையும் நம்ம மிஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மெட்டல் ப்ரைமர் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படிங்கும்போது நம்ம டின்னரு நம்ம தேவைக்கே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏரியா கவரேஜ் நல்லா கிடைக்கும். நல்லா வந்து க்ரிப் இருக்குது. அதில் மெயினாக வந்து இப்போ நம்ம கார்னர் மிஸ் பண்ணுறோம். ரெண்டையும் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டிடணும். இப்போ கார்னர் மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் வந்து ஒன்றும் லூஸ் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா 143 இந்த டின்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் நண்பர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, மெயினாக வந்து கார்னர் மிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மெட்டல் ப்ரைமரை 3 மணி நேரத்துக்கு மேலே வச்சிடாதீங்க. கலந்து அப்படியே வச்சிங்கன்னா செட் ஆயிரும். இப்போ நம்ம வடிகட்டிட்டு இப்போ கன்னில் ஊத போகிறோம் கம்ப்ரஸரில். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த மட்டியோட தரத்தை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டும்தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லை ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மெட்டலுக்கு மேலே
அப்படியே வந்து நம்ம ஊதும் போது இந்த நாகாத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பெயிண்ட் உரியாது. ஏன்னா இதில் வந்து நார்மல் மெட்டல் ப்ரைமர் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உறிஞ்சிடும். இந்த கார்னர் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து கிரிப் தன்மை இருக்குது. நம்ம பயன்படுத்தினதில் ஒரு அருமையான மெட்டல் ப்ரைமர்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு செஞ்சு வரக்கூடிய கேட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி மட்டி அடித்தா தான் வந்து பெயிண்ட் வந்து மெயினாக வந்து உரியாது. சும்மா நார்மல் ப்ரைமரை அடிச்சுட்டு இதுக்கு மேலே பெயிண்ட் அடித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெயிண்ட் பாலவாலையாக உரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து நம்ம லாங்கில் வச்சு நம்ம ஊதணும். ரொம்ப பக்கத்தில் வச்சு கண்ணை வச்சு ஊதினோம்னா கண்டிப்பாக வந்து அந்த மெட்டல் ப்ரைமர் வந்து அழகலையாக இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இவ்வளவு டிஃப்ரென்ஸில் வச்சு ஊதுறது பெஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு பெரிய கேட்டு செய்யும்போது குறைஞ்சது 1 லட்ச ரூபா வருது. நம்ம ஆசையாக செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. கேட்டு அதை நம்ம சூதானமாக பத்திரப்படுத்த நினச்சோம்னா அதுக்கு நம்ம முறைப்படி செஞ்சோம்னா தான் அது நல்லா வந்து தெளிவாக இருக்கும். சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி மட்டி அடிக்கிறோம், 200 ரூபாய்க்கு வாங்கி மட்டி அடிக்கிறோம்னு அடித்தோம்னா பின்னாடி வந்து ரொம்ப நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுறோம். பெயிண்ட்டு உரியும், கேட்டும் துருப்பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மட்டி வந்து நம்ம பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கன்னா ஹோல்ஸ் இருக்கோ அதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிங்கர் பேஸ்ட் வச்சு நம்ம லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம அடிக்கக்கூடிய நார்மல் பெயிண்டோ இல்லை மெட்டாலிக் பெயிண்டோ இதுக்கு மேலே வந்து நம்ம கம்ப்ரஸரில் பண்ணோம்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு லாங் லைஃப் ஆகும். வந்து வெயிலையும் மழையிலையும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு தரமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம மட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை பூரா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ப்ரைமரு நம்ம ஒன் டைம் அடித்தா போதும். ஏதோ பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு நல்லா பண்ண நினச்சி 2 கோட்டை அடிச்சிடாதீங்க. ஏன்னா கனம் ஏறிடும். கனம் ஏறிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பிடுங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஒன் டைம் வந்து நம்ம இந்த மெட்டல் ப்ரைமரை கம்ப்ரஸரில் ஊதுனா போதும். சப்போஸ் என்னால் கம்ப்ரஸரில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற பெயிண்டர்களுக்கு வந்து சின்ன ரோலர் கிடைக்கும். அந்த ரோலரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய கேட்டுகளுக்கு மட்டும் நம்ம கம்ப்ரஸரை பயன்படுத்தினா போதும். இது நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். முடியாத பட்சத்துக்கு நீங்கள் சின்ன ரோலரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டு ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். நகத்தை வச்சு சொரனாக்குள்ள இது ரிமூவ் ஆகாது. ஏன்னா அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கும்போது நல்லா கிரிப்பாக நின்றுக்கிறோம். மெட்டாலிக் பெயிண்ட்டு இதுக்கு மேலே. நண்பர்களே, இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம வாங்கிட்டு வந்து அடிச்சிருக்க மெட்டல் ப்ரைமர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளவு தெளிவான வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ஹாலில் போட்டுக்கோங்க நண்பர்களே. தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமத்.